வீரா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராகவன், மாறன், கார்த்தி 3 பேருமா சேர்ந்து அந்த ஆட்டோவை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. வீரா அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. நீங்க பாண்டியனோட பிறந்த நாளுக்கு இந்த ஆட்டோவை எடுத்துட்டு போய் சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட வீரா சந்தோஷத்துல அந்த ஆட்டோவை எடுத்துட்டு போறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த விஜயும் விஜயோட அம்மாவும் சொல்றாங்க, என்னடி இது கொஞ்ச நேரம் அழுதாளுங்க, இப்போ எல்லாரும் சந்தோஷமா கூடி கும்மி அடிக்கிறாளுங்க பாரு, என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம், இப்போ எல்லாரும் சந்தோஷமா தானே இருக்காங்கங்கிறாங்க. அம்மா இன்னைக்கு வேணா அவங்க அழுதுட்டு சந்தோஷமா இருக்கலாம், ஆனா நாளைக்கு பாண்டிய பிறந்த நாளுக்காக போய் எல்லாரும் ஸ்டாண்டில் நிற்பாங்க. அப்போ பாண்டியனை கொன்னது இந்த குடும்பம் தான் எல்லாரும் சொல்லி கட்டும்போது வீரா என்னைக்கு மறக்காம அதை நினச்சிட்டே இருக்க போறா பாரு, அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணி வச்சிருக்கேங்கிறாங்க விஜி. ராமச்சந்திரன், ராகவன், மாறன், வீரா எல்லாருமா சேர்ந்து குடும்பத்தோட ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போறாங்க. அங்க போய் ஆட்டோ ஸ்டாண்டு திறப்பு விழாவுக்காக முன்னாடி நிற்கும் போது அங்க சங்கர்னு ஒருத்தர் வர்றாங்க. இவங்களை எதுக்காக கூட்டிட்டு வந்தீங்க, நம்ம பாண்டியன் சாவுக்கு காரணமான இந்த குடும்பத்தை நம்மளால மன்னிக்கவே கூடாது, இதையெல்லாம் மறந்துட்டு என்ன வீரா இவங்களை எல்லாம் எதுக்காக கூட்டிட்டு வந்தேன், என்ன பாண்டியன் செத்தது மறந்து பச்சாங்கிறாங்க. இதை பாருங்கன்னு, பாண்டியனுக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட், நீங்கள் தப்பாக பேசாதீங்க, நாங்களே அதை மறந்துட்டு வந்திருக்கோம், இப்போ போய் நீங்கள் எதுக்காக இவங்களை குற்றம் சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க வீரா. அந்த குடும்பத்தில் வாக்குப்பட்டதுனால நீ வேணா மறந்துருக்கலாம் வீரா, ஆனால் நாங்களாம் யாருமே மறக்க மாட்டோம். என்ன கண்மணி, உனக்கு ரத்தம் கொதிக்கலையா, உன் அண்ணன் செத்ததும் உனக்கு மறந்து போச்சா, அவன் சாவுக்கு காரணமான இந்த குடும்பத்தோட இப்போ நீயும் சேர்ந்துக்கிட்டியான்னு கேட்குறாங்க. பாருங்கண்ணே, தப்பாக பேசாதீங்க, என் அண்ணன் இந்த இடத்துல இருந்து என்ன செய்யணுமோ அதை இப்போ மாறன் செஞ்சுருக்கான், நீங்கள் அதை மறந்துட்டு பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க வீரா. கண்மணியும் வீராவும் அந்த வீட்டில் பணத்தையும் காசையும் பார்த்ததும் பழசெல்லாம் மறந்துட்டீங்களான்னு சங்கர் கேட்கவும் கண்மணிக்கு சரியான கோவம் வந்துடுது. கண்மணி சங்கரை பார்த்து ஓங்கி பலார்னு ஒரு அறை விட்டுடுறாங்க. ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, நாங்களே அடிக்கணும்னு நினச்சோம், நல்ல வேலை நீயே அடிச்சிட்டேமா, இவன் வந்ததுலேருந்து தப்பாகவே பேசுகிறான், எல்லாம் மறந்துட்டு இந்த குடும்பத்தை அந்த குடும்பம் தாங்கிட்டு இருக்குது, சரி அதோட விட்டுற வேண்டியதானே, இவன் எதுக்கு பழச கிளறி பேசிட்டு இருக்கான், பாண்டியன் இறந்தது ஒரு ஆக்சிடென்ட், அதை நாங்களே எல்லாரும் மறந்தாச்சு, திரும்ப இவையே ஞாபகப்படுத்திட்டு இருக்கான், சரி வீரா அதையெல்லாம் விட்டு தள்ளு, வாங்க முதல்ல நல்ல நேரத்தில் பாண்டியன் பேரை சொல்லி இந்த ஆட்டோ ஸ்டாண்டை திறந்து வைக்கணும், திறப்பு விழா கொண்டாடலான்னு கூட்டிட்டு போய் எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுறாங்க. விருந்தா, கண்மணி, வீரா 3 பேரும் வந்துட்டு இருக்கும்போது அவங்களோட லட்சியத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளையில என்னோட படிப்பு முடிஞ்சிடும், பிருந்தாவோட படிப்பு முடிஞ்சிடும், எல்லாரும் வேலையில செட்டில் ஆயிக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அப்ப மாறனுக்கு ஒரு போன் கால் வருது. சார், இன்ஃபர்மேஷன் கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கல்ல, அந்த நம்பரை நான் சொல்றேன், நீங்க குறிச்சுக்கோங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் போன் பண்ணி நம்பர் அனுப்புறாங்க. மாறன் அந்த நம்பரை பார்த்ததும் அதிர்ச்சியோட ஷாக் ஆகி நிக்கிறாங்க. கண்மணி, ராகவன், கார்த்தி, பிருந்தா இவங்க எல்லாரும் என்னாச்சு அப்படின்னு வந்து ஆட்டோவில் போதைப் பொருள் இருக்குதுன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது இந்த விஜய் தாங்கிறாங்க. அதை கேட்டதும் குடும்பத்தோட எல்லாரும் வெறியில விஜய் பாக்குறதுக்கு வீட்டுக்கு வராங்க. விஜய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுவும் வீரா விஜயோட கழுத்து குறவலையை பிடிச்சிடுறாங்க. அக்கா என்னாச்சு, என்னை ஏன் கொல்ல பாக்குறீங்க, என்ன கொண்டுடாதீங்கக்கா அப்படின்னு திணறாங்க விஜய். என்னை வீட்டை விட்டு வெளியே விரட்டுறதுக்காக என்ன கொல்லற மாதிரி என்ன மிரட்டுறீங்களா, நான் போக மாட்டேங்க்கா விஜய் திமுறா பேசிட்டு இருக்காங்க. மாறன் சொல்றாங்க, விடாத வீரா, இவளோட ஆட்டம் அடங்கணும்னா கொன்னாத்தான் அடங்குவாங்கிறாங்க. அங்க வள்ளி வந்து என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. நடந்தது எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் வள்ளி அம்மாவும் துடிச்சு போயிடுறாங்க. அடி பாவி, ஆட்டோன்னு தகவல் கொடுத்தது நீதானா, இவளை விடக்கூடாது, இவளை முதல்ல வீட்டை விட்டு வெளியே விரட்டினா தான் நம்ம குடும்பமே நிம்மதியா இருக்குங்கிறாங்க வள்ளிமா. வள்ளி சித்தி, இவங்க சொல்றது எல்லாம் நம்பாதீங்க, எனக்கு வீட்டை விட்டு வெளியே விரட்டிட்டு கார்த்தி மச்சான் கூட பிருந்தாவை சேர்த்து வாழ வைக்கணும்னு தான் இவங்க இப்படி ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க சித்தி, இதை நம்பிடாதீங்க சித்தி, சத்தியமா நான் சொல்றேன், இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு நடிக்கிறாங்க. மாமா நீங்களாவது என்னை நம்புங்க, எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், நான் யாருக்கும் ஃபோன் பண்ணி இப்படி தப்பான தகவல் எல்லாம் கொடுக்கல மாமா, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே இல்லைன்னு நடிக்கிறாங்க. இதை கேட்ட ராமச்சந்திரன், என்னது இப்படி அவங்க அம்மா மேலேயே சத்தியம் பண்ணி அழுகிறாள், என்னன்னு தெரியாம வந்து சொல்லிட்டு இருக்கீங்களான்னு கேட்குறாங்க ராமச்சந்திரன். மாறன் சொல்றாங்க, இல்லப்பா அவன் நடிப்பை நம்பாதீங்க, இவ எப்படிப்பட்ட வேலையும் செய்யக்கூடியவ, அதற்காக யார் மேல வேணாலும் சத்தியம் பண்ணுவா, இவளை நம்பாதீங்கன்னு சொல்றாங்க மாறன். அண்ணே சரி, இவங்க எல்லாரும் தப்பாவே சொன்னாலும் அந்த போலீஸ் அதிகாரி எதுக்காக விஜயோட நம்பரை கொடுக்கணும், அதை யோசிச்சு பாருங்கிறாங்க வள்ளிமா. ஐயோ வள்ளி சித்தி, அவங்க எதுக்காக என்னோட நம்பர் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா இதுக்கு எனக்கு சம்மதமே இல்லை, சத்தியமா சொல்றேன் சித்தி, என்னை நம்புங்கன்னு கெஞ்சுறாங்க விஜய். தினம் நாளும் பொழுதும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. வீரா இங்க பாரு, உனக்கு ஆட்டோ சரி பண்ணி கொடுத்துட்டாங்கல்ல, அப்புறமா இந்த பிரச்சனையை விட்டு தள்ளுருங்கிறாங்க ராமச்சந்திரன். ஆமா, இது எப்படி ஈஸியா விடுறதுன்னு கேட்குறாங்க வீரா. நான் சொல்றேன்ல, எனக்காக நீ விட முடியுமா முடியாதான்னு ராமச்சந்திரன் கேட்கவும் வீரா எதுவும் பேசாம, சரி மாமா உங்களுக்காக இந்த பிரச்சனை இதோட விட்டுறேங்கிறாங்க. விஜய் இவங்களை எல்லாம் பார்த்து இலக்காரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. திரும்பவும் கண்மணிக்கும் கோவம் வருது. கண்மணி போய் அறையிலாமான்னு பாக்குறாங்க. அந்த நேரம் பார்த்து கண்மணிக்கு வாமிட் ஆயிருது. வாமிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வீராவும் பிருந்தாவும், அக்கா உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஓடி வராங்க. என்னன்னே தெரியலடி, சாப்பிட்டது ஒத்துக்கலையா என்னன்னு தெரியல, எனக்கு காலையில இருந்து ஒமட்டலாவே இருக்குதுங்கிறாங்க கண்மணி. ஐயோ அப்படியா, சரி டாக்டரை போய் பார்க்கலான்ட்டு போய் செக்அப் பண்ணி பாக்குறாங்க. டாக்டரை வர வச்சு செக் பண்ணி பாக்குறாங்க. கண்மணி கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரியுது. இதை கேட்டதும் குடும்பத்துல அத்தனை பேரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா விஜய் மட்டும் எப்படி நடந்திருக்கும், கண்மணி ராகவன் மேல சரியான கோவத்துல இருக்கிறதாவெல்லாம் சொல்லிட்டு இருந்தா, ஆனா அதையும் தாண்டி எப்படி இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருப்பாங்க, ஒருவேளை நம்மள மாதிரியே இவ்வளவு நடிக்கிறாளா அப்படின்னு யோசிக்கிறாங்க விஜய். டாக்டர் கண்மணிக்கு தேவையான மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துட்டு நல்லா சாப்பிடணும், ரெஸ்ட் எடுக்கணும், மாசம் தவறாம செக்அப்க்கு வரணும்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கிருந்து கிளம்புறாங்க. வீட்டுல இருந்த அத்தனை பேருமே கண்மணிக்கு வாழ்த்து சொல்லி சந்தோஷப்படுறாங்க. வீரா திருப்தியோட இருக்காங்க. மாறன் கிட்ட சொல்றாங்க, அப்பாடா எப்படியோ கண்மணி
கண்மணி இந்த குடும்பத்தோட ஒட்டாமையே இருந்தா. இப்போ உறுதியா நம்பிக்கை வந்துருச்சு. இனிமே கண்மணி நிலை எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்ல. ராகவன் மாமா கூட சந்தோஷமா இருக்கா. நேத்து கூட நான் கேட்டேன், சந்தோஷமா இருக்கிறதா தான் சொன்னான். ஆனா அதை உறுதிப்படுத்துற மாதிரி இன்னைக்கு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காங்கிறாங்க வீரா. வள்ளியம்மா கண்மணிக்கு பக்குவம் சொல்றாங்க. அதையும் தாண்டி இதை பார் கண்மணி, உன் வயிற்றுல வளருது இந்த வீட்டோட முதல் வாரிசு. அது மட்டும் இல்லை, உன் அண்ணன் பாண்டியன் தான் இந்த வீட்டுக்கு வாரிசா குழந்தையா பிறக்க போறாங்கிறாங்க. இதை கேட்ட லட்சுமி அம்மா கண்கலங்கி அழுதுட்டு இருக்காங்க. என்ன லட்சுமி அம்மா, சந்தோஷப்படுற நேரத்தில் இப்படி அழுகிறீங்களே வீரம்மா? அழாதீங்க, சந்தோஷப்பட வேண்டிய நேரத்தில் சந்தோஷமா இருங்கிறாங்க. வள்ளியம்மா, நீங்க அன்னைக்கு சொன்னீங்க என் பையன் பாண்டியனே இந்த கண்மணிக்கு குழந்தையா பிறப்பான்னு. அது உண்மையாயிடுச்சு பாருங்கிறாங்க லட்சுமி அம்மா. வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்த விஜயோட அம்மா போய் விஜய்கிட்ட சொல்றாங்க, இங்க பார் விஜி, அடியே கண்மணி உண்மையிலுமே கர்ப்பமா இருக்கா. குடும்பமே எல்லாரும் சந்தோஷத்துல கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடானா அதெல்லாம் எதுவும் தெரியாம வீட்டுக்குள்ள வந்து சும்மா போன நோண்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு விஜயோட அம்மா கேட்கவும், என்னம்மா சொல்ற, உண்மையிலுமே அவ கர்ப்பமா தான் இருக்காளாங்கிறாங்க. அடி ஆமாடி, இப்பதாண்டி காதார கேட்டு வரேங்கிறாங்க. ஓஹோ அப்படியா, இவளுக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்கக்கூடாது, கண்மணி கர்ப்பமாவும் இருக்கக்கூடாது, இந்த குடும்பத்துக்கு முதல் வருஷம் பிறக்கக்கூடாது, என்ன செய்யணுமோ அதை நான் யோசிச்சு செய்கிறேங்கிறாங்க விஜய் கண்மணி கிட்ட போய் நல்லவங்க மாதிரி வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட கண்மணியும் ரொம்ப சந்தோஷம் விஜய்ங்கிறாங்க. அக்கா, 1000 தான் இருந்தாலும் இந்த வீட்டுக்கு நீங்க முதல் வருஷம் பெத்து கொடுக்குறீங்க, நல்லபடியா பெத்து கொடுங்க அப்படின்னு உள்குத்த வச்சுட்டு பேசுற மாதிரி பேசுறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த வீரா இருந்தா இவங்க எல்லாத்துக்கும் சந்தேகமா இருக்கு. இந்த விஜய் மனசுல ஏதோ வச்சுக்கிட்டு தான் இப்படி பேசிட்டு இருக்கா, அவகிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்னு எல்லாருமே ஆதரவா பேசுறாங்க. வள்ளியம்மா ராமச்சந்திரன்கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. அளவில்லாத சந்தோஷப்படுறாங்க. அப்ப சொல்றாங்க, இதை பாரு கண்மணி, இனிமே பத்திரமா கவனமா இருக்கணும், என்ன தேவையோ அதெல்லாம் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், இந்த படியில எல்லாம் ஏறி இறங்குறதெல்லாம் தவிர்த்துக்கணும், இனிமே கடைக்கெல்லாம் நீ போக வேண்டாம், வீட்டோட இருந்து ரெஸ்ட் எடுத்தா அது போதும், வீட்டுக்கு முதல் வருஷம் வரப்போகுது, நல்லபடியா பெத்து கொடுத்தா அது போதும் கண்மணி, இனிமே நீ கண்மணியை பாத்துக்க வேண்டியது உன்னோட வேலை, உன்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு போறாங்க ராமச்சந்திரன். கண்மணி ராமச்சந்திரனை கூப்பிட்டு வள்ளியம்மா காலையும் ராமச்சந்திரன் காலையும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நல்லா இருக்கு கண்மணி, குழந்தைய நல்லபடியா பெத்து எடுக்கணும், தாயும் குழந்தையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறாங்க ராமச்சந்திரன். இங்க ராகவன் கண்மணி கிட்ட சொல்றாங்க, இதை பார் கண்மணி, இனிமே நீ ஒருத்தி இல்ல 2 உசுர், அதனால நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா ஆசைப்படுறியோ அதெல்லாம் என்கிட்ட கேளு, நான் வாங்கி தரேன்னு ராகவன் சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப விஜய் வர்றாங்க. என்ன மச்சான் இப்படி சொல்றீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேங்கிறாங்க விஜய்.